பிரதமருடைய தமிழக வருகையால் அரசியல் தேர்தல் களம் பரபரப்பை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரோடு கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பாஜக கூட்டணியில்தான் இருக்கிறோம் என்று சொன்ன ஓபிஎஸ்ஐ வழக்கமாக பிரதமர் வரும்போதோ அல்லது வழி அனுப்பும் போது உடன் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ இம்முறை தவிர்த்திருக்கிறதா? தினகரனும் ஓபிஎஸும் ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் இரண்டு பேருமே பாஜக கூட்டணியில் அப்படின்னு சொன்ன பிறகும் பாஜக அவர்களை தள்ளி வைத்து பார்க்கிறதா? அதற்கு காரணம் என்ன? பிரதமர் வந்தார் சென்றார், இவர்களை பார்க்கவும் இல்லை, மரியாதை நிமித்தமாக இவங்க வழி அனுப்புவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படவில்லை அப்படின்றப்போ இது என்ன செய்தியை உணர்த்துகிறது? இதன் பின்னால் நடக்கக்கூடிய அரசியல் என்ன? இவங்க ரெண்டு பேரும் பாஜக கூட்டணியில் அப்ப இல்லையான்ற கேள்விகள் தமிழக அரசியல் எழுந்திருக்கிறது. நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவு கொள்கை பரப்பு செயலாளர் திரு மருது அழகராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஓபிஎஸ் பொதுவாக பிரதமர் வரும்போதோ அல்லது செல்லும் போதோ வழி அனுப்புவதோ இல்லை வரவேற்பதோ எப்போதும் அவர் அந்த நிகழ்வுகள் இருப்பார். ஆனால் இந்த முறை கூட்டணியை உறுதி செய்த அண்ணாமலை அவர்கள் நம்ம பார்த்தோம், தமாகலாம் போய் உறுதி செஞ்சாங்க. ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் தள்ளி வைத்திருப்பது போல தோன்றுகிறதா? ஏன்னா சமூக வலைதளங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து அவ்வாறு இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் சரி, எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் சரி, ஓபிஎஸ் என்கின்ற ஒரு 3 எழுத்து மந்திரத்தை ஒத்தி வைத்துவிட்டு அல்லது தள்ளி வைத்துவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியலை மேற்கொள்ள முடியாத நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் கேட்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு வாசன், ஜான் பாண்டியன், தமிழறிவு மணியன், தேவநாதன் யாதவ் போன்ற தனி மனிதர்கள், இவர்களை அரசியல் கட்சிகள் என்று சொல்ல முடியாது, ஒரு தனி மனிதர்களை அழைத்து வைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் வாக்கு வங்கியை கொண்டிருக்கும் திரு தினகரன், திரு ஓபிஎஸ் அவர்களை அழைக்கவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு திருமணத்திற்கு இந்த மேலகாரங்க, அப்புறம் நாதஸ்வரம் ஊதக்கூடியவங்க, வரவேற்பு செய்யக்கூடியவங்க எல்லாம் முதல்ல கூட்டிட்டு வருவாங்க. ஆனா கடைசியா தான் பொண்ணு மாப்பிள்ளையும் வருவாங்க. அந்த கல்யாணத்தினுடைய பிரதான மாப்பிள்ளையும் பொண்ணும் என்பது போலத்தான் இந்த அரசியல் களத்தை பொறுத்தவரை. நான் இதை சொல்வதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி திரு அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணத்தால் 3% இரட்டிப்பாகி ஒருவேளை 6% எட்டி இருந்தாலும், பிரதமர் மோடிக்கு பிரத்யோக ஆதரவு தமிழ்நாட்டில் கூடியிருக்கிற காரணத்தால் அது 7% தொற்றிருந்தாலும், இவர்கள் கூட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த தனி மனித ஆட்களுடைய தயவால் அது 8% தொற்றிருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்பது ஏறத்தாழ 48% 50% வாக்குகளை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு பிரதான கூட்டணி. தங்கள் வாக்கு வங்குகளை உறுதிப்படுத்தின காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட், திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி ஒரு மெகா கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்கொண்டு பல தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 8% அல்லது 10% வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இதற்கு எங்கிருந்து வாக்கு வர வேண்டும் என்று கேட்டால் அதிமுகவிலிருந்து தான் வர வேண்டும். அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி 3வது அணியை அமைத்து திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று சேர விடாமல் பிரிப்பதன் மூலம் திமுகவுக்கு கூடுதல் வாய்ப்பை எடப்பாடி உருவாக்கி கொடுக்கிறார். ஆக இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவை பிம்பப்படுத்தி, குறிப்பாக ஓபிஎஸ் தான் அதிமுகவினுடைய பிரதான பங்குதாரர், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர் என்பதை பாஜக முன்னிறுத்தினால் மட்டும்தான் அதிமுகவின் பெரும்பகுதி வாக்குகளை பாஜகவினுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதுதான் கள யதார்த்தம். நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் அதிமுக எடப்பாடி தரப்பிலிருந்து தங்களிடம் வந்து விடுவார்கள் என்கின்ற ஒருதலை காதலில் இருந்து இன்னும் பாஜக விடுதலையோ என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு திரைமறைவில எடப்பாடி தரப்பிலோடு பேசலாம், அல்லது எடப்பாடியை தவிர்த்து விட்டு பிறதையெல்லாம் இந்த கூட்டணிக்கு வர வைப்பதற்கான முயற்சியில ஈடுபடலாம் என்று நான் கருதுகிறேன். எங்களை தவிர்க்க முடியாது. இபிஎஸ் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக ஓபிஎஸ் தினகரனையும் அப்ப தள்ளி வச்சு பாக்குற மாதிரி உணர்றீங்களா? அப்படி தள்ளி வைப்பதாக நான் சொல்லவில்லை. உங்கள் குடும்பத்தையே நாங்கள் மொத்தமாக இந்த கூட்டணிக்கு கொண்டு வர விரும்புகிறோம். உங்கள் சகோதர பிரிவாக இருக்கக்கூடிய அவர்களையும் சேர்த்து வைத்து ஒன்றாக்கி இந்த கூட்டணிக்கு வரும் வரை நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்கின்ற வேண்டுகோளை எங்கள் தலைவரிடம் வைத்திருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். இப்போ ஓபிஎஸ் பிரதானப்படுத்தி கூட்டணியில் சேர்த்துக்கிங்க அப்படின்னு நீங்க உள்ளிட்டவங்கள கருத்து சொல்றீங்க. இப்போ ஓபிஎஸ் பிரதானப்படுத்தினா அது அதிமுக அதிமுகவுடைய பெரும்பங்கு ஓபிஎஸ் அல்லது ஓபிஎஸ் தான் அதிமுக பாஜக அங்கீகரிக்கிற மாதிரி வந்துடாதா? நிச்சயமாக அதாவது ஒற்றை தலைமைக்கு எடப்பாடியை தப்பான தேர்வு செய்து அவருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் கடந்த காலத்தில் செய்த ஒரு பாவ காரியத்திலிருந்து பாஜக முதலிலே விடுதலை பெற வேண்டும், அங்கிருந்து விடுபட வேண்டும்.
என்ன சொன்னா எடப்பாடிக்கு இந்த கட்சி ஒற்றை தலைமை என்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்குவதிலே பாஜக பெருத்த பங்கு வகித்தது என்பதை நான் உணர்வேன். ஏன்னா ஈரோடு கிழக்கு தேர்தலில் நீங்க வேட்பாளரை திரும்ப பெறுவதற்கு அண்ணாமலையும் திரு சி டி ரவியும் அண்ணன் ஓபிஎஸ்ஐ வீட்டுக்கு வந்து தேடி வந்து பேசியதெல்லாம் கடந்த காலத்திலே மக்கள் மறக்கவில்லை, நீங்களும் பார்த்திருப்பீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எடப்பாடியினுடைய துரோகத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இத்தனை உதவிகள் செய்தோம், ஆனால் அவர் இன்றைக்கு முதுகில் குத்துகிறார், என்ன செய்வது என்று விக்கித்து நிற்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், இப்பொழுது அதிமுகவினுடைய தொண்டர்களின் தலைவர், மக்களின் தலைவர், அம்மா அடையாளப்படுத்திய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் தான் என்பதை பாஜகவும் உணர்ந்து கொண்டு அவரை அதிமுகவினுடைய முகமாக முன்னிறுத்தினால் அதிமுகவினுடைய ஏறத்தாழ 30% மேலான வாக்குகளில் 20% மேலான வாக்குகளை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் ஓபிஎஸ் அதிமுகவினுடைய தலைமையை ஏற்க வேண்டும். அவர் ஒருங்கிணைப்பாளர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு பாஜக உடன் நிற்க வேண்டும். அதோடு அமமுகவையும் ஒன்று சேர்க்கிற போதுதான் பாஜக விரும்புகிற திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான ஒரு பலமான அரசியல் கூட்டணி உருவாகும். நன்றி திரு மருது அழகராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.